அடுத்ததாக சில கேள்விகளுக்கு போவோமா? செய்யது காதர் என்பவர் கேட்கிறாரு, அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றே சிலரை படைத்துள்ளான். அவர்கள் தம் பெற்றோரின் முதுகு தண்டுகளில் இருந்த போதே அதற்காகவே, அதாவது சொர்க்கத்திற்காகவே அவர்களை அவன் படைத்து விட்டான். நரகத்திற்கென்றே சிலரை அவர்கள் தம் பெற்றோரின் முதுகு தண்டுகளில் இருந்த போதே அதற்காகவே, நரகத்திற்காகவே அவர்களை படைத்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஹதீஸின் பொருட்டு இதற்கு விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கிறார். எதனால இதை கேட்கிறான்னு கேட்டா, அல்லாஹ் படைக்கும் போதே எங்க நம்ம தகப்பனுடைய முதுகுத்தண்டில், தாயுடைய கருவறையில இல்லை, அதாவது தகப்பனுடைய முதுகுத்தண்டில் அவன் உருவாவதற்கு முன்னாடியே இப்படி ஒருத்தன் உருவாகுவான், அவனை சொர்க்கத்துக்கு நம்ம ரெடி பண்றோம், இப்படி ஒருத்தனை தயாரிச்சு நரகத்துக்கு ரெடி பண்றோம்னு சொல்லி அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதுலதான் கேள்வி, இது எப்படி இது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் அவனுடைய செயலை கொண்டுதான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறான். இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டா, சிலர் எல்லாம் படைச்சிடலாம், சொர்க்கத்துக்குன்னு படைச்சா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுறான், அவன் அதுக்கு தகுந்த காரியங்கள் அவன் செய்வான். நரகவாசின்னு அவனை படைச்சிட்டோம்னு சொன்னா அவனுக்கு நல்ல காரியம் செய்ய முடியாது, நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை தான் அவன் செய்வான். அப்படின்ற அந்த விதி மனித சுதந்திரத்தை பறிக்கிறது. அதுபோல் இந்த சொர்க்க நரகத்துல போடுவதை நியாயம் இல்லை என்று தெரிகிறது. ஏன்னா அவனை நரகவாசி நம்மளே படைச்சுவிட்டு, அல்லாவே படைச்சுவிட்டு பிறகு நரகத்துல போட்டான்னு சொன்னா அது எப்படி, என்ன நியாயம் அது? அவன் சுதந்திரமா தப்ப செஞ்சானா? ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், நரகத்துக்கு போயிட்டான். கொலை அவனா செஞ்சான்? கொலை செய்வான் என்றே அவளை ப்ரோக்ராமை எழுதி வைத்து அதை செய்ய வைத்து அதுக்கு பிறகு நரகத்தில் போடுறதுங்க என்ன வகை என்ற இந்த மாதிரி அடிப்படையில் தான் உள்ளடக்கி தான் இந்த கேள்வி அவர் கேட்கிறார். என்ன விளக்கம்னு கேட்கிறார். பொதுவாக நம்ம அடிப்படை ஒன்று விளங்கிக்கணும். மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்துருக்குறான். இவனுக்கு தான் 6 அறிவு இருக்கிறது. இந்த அறிவு மற்ற விலங்கினங்கள், பறவை இனங்கள், வேற வேற 5 அறிவு படைத்த ஒப்பிடும் பொழுது நம்ம ரொம்ப உச்சகட்டமான ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. அந்த அறிவு அவ்வளவு பெரிய அறிவு இருக்க போய் தான் எவ்வளவு சாதனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கண்டுபிடிக்கிறோம். மற்ற உயிரினங்களுக்கு செய்ய முடியாத வசதி வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த அறிவு மனுஷனுக்கு கூடங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா மனிதனுடைய அறிவு சில விஷயங்களை ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதனால உங்களுக்கு இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா, இந்த விதியை நம்பும் பொழுது ஒரு முரண்பாடு வந்துருது. எப்படி முரண்பாடு வருது? உன்னுடைய நல்ல செயலுக்கு சொர்க்கம், உன்னுடைய கெட்ட செயலுக்கு நரகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நிலைப்பாடு. உன்னுடைய நல்ல செயல் கெட்ட செயலுக்குலாம் சொர்க்க நரகம் கிடையாது. அல்லாஹ் படைக்கும் போது படைச்சு போடுறான், அவன் தான் அதை முடிவு செய்யறான். அப்ப அல்லாஹ் படைத்த அடிப்படையில் தான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா ரெண்டும் மோதுகிறது. அப்ப இவனுடைய செயலை கொண்டு இவன் நரகத்துக்கு போனானா அல்லது அல்லாஹ் இப்படி அவனை தள்ளுனானா? இது இதை நம்பினா அதை நம்ப முடியாது, அதை நம்பினா இதை நம்ப முடியாது, ரெண்டையுமே நம்ப இயலாது. முரண்பட்ட ரெண்டையும் நம்ப இயலுமா? என்னுடைய செயலால் தான் நரகத்துக்கு போனேன், இல்ல இல்ல என்னை அல்லாஹ் அப்படி படைச்சதுனாலதான் போனேன்டா எப்படி முடியும்? ரெண்டு இருக்க முடியும். அது சரியா இருக்கணும், இது சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அறிவு சொல்லுது. அப்ப நம்ம அறிவுக்கு அது முரண்பாடு மாதிரி தெரிகிறது. பொதுவாக அறிவு முரண்பாடுகள் தான் பொய்க்கு அளவுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் சில நுணுக்கமான விஷயங்கள்ல அந்த முரண்பாடுகளை நம்ம அறிவு நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நம்ம தோல்வி அடைகிறோம். இதை விளைவிக்கணும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் இல்லா கலீலா, நீங்கள் குறைவா தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க கல்வி ஒண்ணுமே இல்லை, ஆடு மாடை விட உங்களுக்கு கூடுதலா இருக்கலாமே தவிர அறிவுங்கிறது இதுதான் பெரிய அறிவா? உங்களுக்கு ரொம்ப குறைவாகத்தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லா சொல்லி காட்டுறான். அதனால ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, அறிவு பத்தி விட்டுருங்க, விதியை விட்டுருங்க. பொதுவாக அறிவியல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா, ஒரு பொருள், இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை ஒண்ணுமில்லாதுன்னு உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. இந்த பொருளை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியுமா? முடியாது.
இப்ப அறிவியல்ல என்ன முடிவை கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா, எந்த ஒரு பொருளையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் அறிவியல் இதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு பொருளை வந்து சும்மா காது பிடிச்சிட்டு இப்படி இப்படின்னு ஒரு பம்பரத்தை உண்டாக்க முடியுமா? ஒரு போனை உண்டாக்க முடியுமா? முடியாது. என்ன செய்ய முடியும்? மாற்றம். பல பொருளை சேர்த்துக்கிட்டு என்ன செய்யலாம்? ஒரு மாவை கலந்து, அரிசியை கலந்து, சீனியை கலந்து ஒரு ரொட்டி செய்யற மாதிரி என்ன செய்யலாம்? அரிசியை ரொட்டி ஆக்க முடியும், ரொட்டியை வேற ஒண்ணாக்க முடியும். இப்படியாக செய்யற மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுமே ஒன்றிலிருந்து இன்னொன்றாகத்தான் மாறினதே தவிர அது அழிக்க இயலும்னு அழிக்க முடியாது. தூளாக்கிட்டீங்கன்னா தூளா மாறிக்கிச்சுன்னு அர்த்தம். இது அழிஞ்சிருமே தவிர, இந்த மவுசு அழிஞ்சிருமே தவிர இதனுடைய பவுடர் இருக்கத்தான் செய்யும். தீயில வச்சு எரிச்சிட்டீங்கன்னு சொன்னா, எரிக்கும் போது அதுல உள்ள தண்ணீர் தனியா மேல போயிடும், நீராவியா போயிடும், அது ஒரு இடத்துக்கு போயிடும். அதுல உள்ள சாம்பல் கீழே போய் மண்ணுக்கு போய் சேர்ந்துடும். அப்ப அழியல, இடம் மாறிக்கிறது. இடம் என்ன செய்யுது? மாறிக்கிறதே தவிர எந்த ஒரு பொருளும் அழிவதே கிடையாது. இதுதானே விஞ்ஞானத்தில் சொல்றான். அதாவது உண்டாக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது, மாற்றம் தான் செய்ய முடியும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க விஞ்ஞானம். நம்ம அறிவு இதான் ஏத்துக்கிறதா இல்லையா? அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை அறிவு ஏத்துக்கிறாத ஒரு விஷயத்த விஞ்ஞானம் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த உலகம் வந்து ஒரு அணு வெடித்தது, அதுல இருந்தா உண்டானுச்சுங்கிறான். அதாவது ஒண்ணுமே இல்லாததுல இருந்து உண்டாச்சுங்கிறான். அதுக்கு அர்த்தம் என்னது? ஒண்ணுமே இல்லாதா உண்டாகாது என்பது இவன் சொல்றான். இந்த அண்ட சராசரமே என்ன சொல்றான்னு கேட்டா, திடீரென்று வெடித்தது. என்ன வெடித்தது? கண்ணுக்கு தெரியாத ஒரு நுணுக்கமான ஒரு அணு வெடித்தது அப்படிங்கிறான். அதுல இருந்து உண்டானுச்சுங்கிறான். அப்ப இது வந்து உன் அறிவியலுக்கு ஒத்துக்கிறமா? இப்படி ஒண்ணும் இல்லாம திடீர்னு அணு இப்படி உண்டாகும்? ஒண்ணுமே எதுவுமே இருக்கல, ஒரு அணு உண்டானுச்சான், அதுக்குள்ள உள்ள பிரம்மாண்டமான சக்திகள்லாம் அடங்கி இருந்துச்சான், அது உண்டாய் வெடிச்சுங்கிறீங்கள, அது வெடிச்சுங்கிறது ஒத்துக்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நடக்க முடியாது, ஒன்னு உண்டாக்க முடியாதுங்கிறீங்க. அப்ப இந்த நம்ம உலகம் உண்டானதே வந்து ஒன்றுமில்லாத இருந்தால் உண்டாயிருக்கிறது. அதே நேரத்தில் உங்க அறிவியல் என்ன சொல்லுது? பகுத்த அறிவு என்ன சொல்லுகிறது? அது ஒண்ணும் இல்லாம உண்டாக்க முடியும்? ஒண்ணும் இல்லாம உண்டாக்குறது. ஒண்ணுல இருந்து இன்னொன்னு உண்டாக்கலாம், ஒன்னு இன்னொன்னு மாத்தலாம், இப்படித்தானே செய்ய முடியும். இப்பதான் நம்ம விலகி சொல்றோம், நம்ம அறிவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லை. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். எது உண்மை? இந்த ஒரு பொருளை உங்களுக்கு உண்டாக்க ஒண்ணும் இல்லாதிலிருந்து இதை உண்டாக்க முடியாது, உண்டாக்கின பிறகு ஒண்ணும் இல்லாம ஆக்கவும் முடியாது. சரியா? இதுதான் நம்ம அறிவு சொல்லுது. அதே நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான இந்த மோசலாம் ஒண்ணுமே கிடையாது. பூமி, சூரிய, சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு. இது முரண் தானே? ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டானுச்சு என்றும் ஒரு இல்ல ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டாக முடியாதுன்னு சொல்றீங்க. இது முரண் தானப்பா? முரண் தான். அப்ப அந்த முரண்பாடை உங்களுக்கு புரிய முடியும். அதான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? இதான் எங்களுக்கு விளங்கல. எங்களுக்கு விளங்குனது என்ன? ஒண்ணுமில்லாட்டி எதையும் உண்டாக்க முடியாது, அதான் எங்களுக்கு விளங்குனது. ஆனால் ஒண்ணுமில்லாமல் இருந்தா அந்த அண்டம் உண்டானது, இந்த பிரபஞ்சம் உண்டானது ஒன்றுமில்லாதல இருந்துதான். அப்ப ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு அணு உண்டாய், அந்த அணுவுல இருந்து உண்டாச்சுங்கிறீங்க. அந்த அணு ஒண்ணுமில்லாம இருந்தானே உண்டா இருக்குது. ஒண்ணுமில்லாத ஒன்றில் எப்படி அத்தனை அணு வந்துச்சு? வர முடியாது, வரக்கூடாது. உங்க அறிவியல் படி வரக்கூடாது. ஆனா அது வந்துச்சுன்னு சொல்றீங்க. இந்த இதையும் சொல்லிக்கிறீங்க. எதை சொல்றீங்க? ஒன்றை உண்டாக்க இயலாதுன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அப்படித்தான் உண்டாடுச்சுன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம என்ன விளங்குறோம்? நம்ம அறிவு எல்லாம் அவ்வளவுதான். நம்ம அறிவு தான், இதான் நம்ம கண்டுபிடிச்ச அறிவா இருந்தாலும் இதுக்கு மிஞ்சி ஒண்ணு இருக்கிறது, ஏதோ ஒண்ணு இருக்கிறது, அப்படித்தானே சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி அறிவியல்ல நிறைய இருக்கிறது, ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த விதி என்கிற ஒரு விஷயத்தினாலதான் உங்களுக்கு குழப்பம் வருகிறது. அந்த விதியை பொறுத்த வரைக்கும் கூட என்னன்னு கேட்டா, அதனுடைய சூட்சமத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய அறிவு இல்லை. ஆனால் அப்படித்தான் இருக்குது என்று அறிவியல் ஒத்துக்கொள்ளுது. என்ன ஒத்துக்கொள்ளுது? ஒருத்தன் வந்து அவன் முயற்சி செய்து ஒரு காரியத்தை செய்கிறானா, இதான கேள்வி. எனக்கு அறிவு இருக்கிறது, நானா இதை போய் எடுக்கிறேனா அல்லது எடுப்பேன் என்று எழுதி வச்சதுனால் எடுக்கிறேனா என்று கேட்டா, அதுவும் சரி இதுவும் சரி என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா அறிவியல்ல உள்ளவங்க இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இது சரின்னா அது சரியில்லை, அது சரின்னா இது சரியில்லைன்ட்டாங்க. அதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அடே நான் தாண்டா அதை எடுத்தேன், அதுவும் சரிதான்டா, இல்லடா அல்லா தானே எழுதி வச்சிருக்கேன் அதனால தானே எடுத்தேன், எப்படி ரெண்டும் தான் நம்ம சொல்லுவோம். இஸ்லாம் அடிப்படையில் விதியை பற்றி என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான் என்பதை நம்ம நம்புவோம்.
நான் தான் இதை செய்யறேன், என் செயலுக்கு தான் இந்த அல்ல சொர்க்கத்தை நரகத்தை தர்றான் அப்படின்னு நம்புவேன். ரெண்டு முரண்பாயாம் உனக்கு தெரிஞ்சாலும் எனக்குள்ள அறிவு அவ்வளவுதான், என் இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான் என்று நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு பகுத்தறிவாளர்கள் என்ன சொல்லுவாங்க, கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்க, இது சரின்னா அது தவறு, அது சரின்னா இது தவறு. எது இது தன்னால இது நான் தான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிற உண்மையாக இருந்தால், நான் எடுக்கல வேற ஒருத்தன் என்னை எடுக்க வச்சாங்கிறது பொய்யா போயிடும். அதுதான் இது பொய்யா போயிடும். நான் எடுக்கல, நான் ரோபோ மாதிரி யாரும் என்னை இயக்குனா எனக்கு இதுல எந்த ரோலும் இல்லைன்னு ஆயிரும். ரெண்டுல ஒன்ன சொல்லுங்கிறான் அவன். நம்ம என்ன செய்யறோம், ரெண்டையும் சொல்றோம். அவன் என்ன செய்யறான், ரெண்டுல ஒன்ன சொல்லு, இதுவா அது வாங்குறான் முரண் மாதிரி. அப்ப நம்ம என்ன இருக்கிறோம், அதே மாதிரி அதுல கேட்ட என்ன சொல்லுவ நீ, இதுவா அதுவா, இல்லாமையில இருந்து உண்டாக்க இயலுமா இயலாதா? இல்லாமையில இருந்து உண்டாக்க இயலும்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எங்க உள்ள சித்தாந்த மாத்து, இல்லாமல் உண்டாக்கி காட்டு பார்ப்போம். இல்லாமையில ஒண்ணும் இல்லாததுல இருந்து என்ன செய்ய, ஒரு உண்டாக்கி காட்டு, ஒண்ணுமே உண்டாக்கி காட்ட முடியாது. ஒரு நெல்லை உண்டாக்க முடியாது, ஒரே ஒரு நெல்லை ஒண்ணும் இல்லாததுல இருந்து. அப்ப அப்படிங்கும்போது ஒரு தடுமாறலாம், நம்ம அறிவு தான் குறை உண்டு. இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, விஞ்ஞானிகள் இப்ப ஆராய்ச்சி பண்ணி இதையும் கண்டுபிடிச்சுட்டான். எதை கண்டுபிடிச்சிட்டான், இந்த மாதிரி முரண்பாடு தான் இருக்குதுங்கிறத விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிட்டான். எப்படி, இப்போ ஒருத்தன் ஒரு கெட்ட செயல் செய்யறான்னு வைங்களேன், இந்த மாதிரி செய்யறவனுடைய மூளையா எடுத்து அதுல உள்ள புரோகிராம்கள் ஆய்வு செஞ்சு அதுல உண்டாகக்கூடிய சில திரவங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, இப்படியாக இவன் தள்ளப்படுறான், திருடுறான், இவனா திருடல, அதுக்கு தகுந்த கடவுள் செஞ்சிருக்கிறாங்கிறவன் இயற்கை. அப்ப இயற்கையில என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த மூளையில இவன் திருடுவான் என்பதற்குரிய அந்த புரோகிராம்கள் வகுக்கப்பட்டிருக்கு. இவன் திருட மாட்டேன்னு நினைச்சாலும் திருடிப்படுவான், அப்படிதான் இவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப தீமைகள் செய்யறவன் எல்லாம் அந்த தீமை செய்யற மாதிரி அவனுடைய மூளையில் தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் என்ன செய்யறான், அவன் தான் செய்யறான்னு சொல்றான். அதாவது ஒருத்தன் ஒரு ஆளை கொலை செய்யறான்ல, இதுக்கு இன்றைய அறிவியல் சொல்ற பதில் என்ன தெரியுமா, இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்றாங்க. ஆனாலும் இவன் கொலை செய்யற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. ஒண்ணு சொல்லு, நீ என்ன செய்யணும், இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இப்ப சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆர்டிகல் விதி ஒரு விளக்கம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். அதுல அந்த ஆதாரத்தை நான் வெளியிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு இதுலயும் போட்டுருவோம். அந்த ஆர்டிகலை ஃபுல்லா படிங்க, அதுல உங்களுக்கு விவரம் கிடைக்கும். இப்ப என்ன நம்ம வருதுன்னு கேட்டா, விஞ்ஞானி என்ன செய்ய ஆராய்ச்சி பண்ணிட்டு சில தப்பு செய்யறவங்க, சில குறிப்பிட்ட காரியம் செய்யறவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரி அவனுக்கு மூளையில் அவன் இருக்குது, அவனா நினைச்செல்லாம் செய்யறது இல்ல, இப்படி இருக்கிறது அவனை இப்படிதான் தள்ளும், இந்த மாதிரி அவன் மூளையில இருக்குமே, ஆனால் இந்த மாதிரி செய்வதற்கு தான் அவனை தூண்டும் தள்ளும், அதை அவனை மீற முடியாது என்று சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அவன் தான் செய்யறாங்கிறது உண்மை, அவன் செய்யல ப்ரோக்ராம் தான் செய்யுதுங்கிறது உண்மை. ரெண்டுல இப்ப என்ன செய்ய, உனக்கு நீ தானே சொல்ற, நீ தானே சொல்ற, கண்டுபிடிச்ச விஞ்ஞானி என்ன சொல்றான்னு கேட்டா, அவன் வீட்டுல எவனா திருடிட்டான்னு வைங்க, விட்டுருவானா? ஏன், நீ தானே கண்டுபிடிச்ச, அவனா திருடல, மூளையில இருந்து அவன் ப்ரோக்ராம்ல திருடி விட்டான், இவனை தண்டிக்கிற நியாயம் இல்லை அப்படின்னு சொல்ல விடுவியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், இவன் தான் செஞ்சாங்கிறான். விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சது என்ன, இவன் செய்யலன்றது. இவன் வீட்டுல திருட்டு போனவன என்ன புகார் யாரு மேல, இவன் மேல. அப்ப இப்படி தாப்ப நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்லி ஒத்துக்கிறான். அப்ப விதி என்பதில் உங்களுக்கு முரண்பாடு மாதிரி இருக்கும். நம்ம அறிவு எல்லாத்தையும் விளங்காது, எல்லாத்தையும் கரெக்டா விளங்காது. இது நீங்க இதை விளங்கிக்கணும். ஒரு மனிதன் இந்த அறிவு மமதையில் என்ன செய்யக்கூடாது, ஆட்டம் போடக்கூடாது. அறிவு இருக்குது, அறிவை கொண்டு எது சிந்தனையில் அடங்குமோ அதெல்லாம் விளங்க முடியும். சிந்தனையில் அடங்காதவைகளும் இருக்கின்றன, அவற்றை விளங்குவதற்குரிய அறிவு நமக்கு வழங்கப்படவில்லை. நமக்கு அறிவை கொண்டு பார்த்தா அது முரண்பாடாதான் தெரியும், அவ்வளவுதான். இப்படிதான் விளங்கி கொள்ளணும். விதி தெரிகிற மாதிரி, இந்த அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டு தெரிகிற மாதிரி. அப்ப வெடிச்சு சிதறியவைகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சா இல்லையா, திரும்பி ரிவர்ஸ் ஆகி எப்படி ஒண்ணு சேர்ந்துச்சுங்கிறதுக்கு பதில் இல்லை. அது ஏதோ ஒரு கடவுள் துகள் அதை சேர்த்திருக்குங்கிறான். அப்ப இப்படித்தான் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த விதிங்கிறத பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான. ஆமா, அப்படிதான் படைச்சிருக்கான். நீ தான் செய்யறியா, நான் தான் செய்யறேன், இத நான் உடைக்கிறேன், நான் தான் உடைச்சேன், நான் தான் உடைச்சேன், அல்லாஹ் தான் எழுதி, ஆமா அல்லாஹ் எழுதி வச்சான்.
இதை நாம குழப்பம் இல்லாம நாங்க நம்புவோம், முஸ்லிம்கள் நம்புவோம். ஏன் நம்புறோம்? இருக்கிற அறிவுக்கு அது முரண்பாடா தெரியுதே தவிர அல்லாவின் ஏற்பாட்டில் அது முரண்பாடு கிடையாது. அதை விளங்கக்கூடிய அளவுக்கு துல்லியமான அறிவு கொஞ்சம் தரப்பட்டிருக்கிறது. ஆடு மாடை விட கூடுதல் நமக்கு அறிவு இருக்கிறது. அல்லாவுடைய அறிவு நமக்கு தரப்பட்டுருச்சு. படைத்த இறைவனுக்கு எந்த மாதிரியான அறிவு இருக்கு அந்த அறிவு நமக்கு தரப்பட்டு போச்சு. சைத்தானுக்கு இருக்க அறிவு நமக்கு இருக்கா முதல்ல? அப்ப அறிவு விஷயங்கள் நமக்கு தரப்பட்ட அறிவுக்கு எது அடங்குமோ அதுகள்ல நீங்க முரண்பாடு கண்டுபிடிங்க. அடங்காத விஷயங்கள் இருக்கும்போது சரி நமக்கு விளங்கல, ஆனா இப்படித்தான் இருக்குது, ஆனா அவர் விளங்கல. அறியாதுன்னா இத முரண்பாடு சொல்ல மாட்டோம். அது முரண்பாடு மாதிரி தெரியும் வகையில் நம்ம மூளையில நம்ம அளவு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இப்படி விளங்கிக்கணும். அது போக இன்னொன்று நம்ம கவனிக்கணும். இந்த விதி நம்புற விஷயம் இருக்கு பாருங்களேன். அதுல ஏன் இப்படி முரண்பாடான ஒன்று எல்லாம் தந்திருக்கான்னு கேட்டா அதுல ஒரு நன்மை இருக்குது. குர்ஆன்ல 57வது சூறாவுல 23வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அசாபமின் முசீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எந்த ஒரு முசீபத்து துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, பூமியில் ஏற்பட்டாலும் சரி, இல்லா ஃபீ கிதாப், அது பதிவேற்றது, அது உருவாவதற்கு முன்னாடி அது பதிவேட்டில் இருக்கிறது. இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு லேசானது. இது ஏன் இப்படி நம்ம செய்திருக்கிறோம் என்று கேட்டால் லிகைலா தஹ்சவ் அலா மா ஃபாத்தகும், உங்களுக்கு தவறி போனதற்கு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு அவன் வழங்கியவற்றில் மமதை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இந்த விதியை ஏற்படுத்தியிருக்கிறேன். விதி எதுக்கு ஏற்படுத்தியிருக்கேன் என்று கேட்டா நடந்த பிறகு ஆடி போயிடக்கூடாது. இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, உங்கள்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கிறது, அவருடைய நோய்க்கு சிகிச்சை பண்றதுக்கு பெரிய மருத்துவமனையும் இருக்கிறது. மருத்துவர்களும் சொல்லிட்டாங்க இந்த நோய்க்கு மருத்துவம் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் கொண்டு சேர்த்துட்டீங்க, சேர்த்து சிகிச்சை பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க, டெவலப் ஆகுது, முன்னேறிட்டு வர்றாருமாங்க. இந்த வந்துருச்சு இட்லி சாப்பிட்றாரு, தோசை சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பொசுக்குன்னு போயிடுவார். போனா என்ன செய்வோம், என்னடா படைச்சிருவான்னு சொன்னாங்க, எவ்வளவு செலவு செய்ய நம்ம தயாரா இருக்கிறோம், அமெரிக்காவில மருந்து கொண்டு வந்தாங்க, படைச்சிருவான்னு தானே சொன்னாங்க, நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சாரு, பொசுக்குன்னு போயிட்டாருன்னு ஆடி போய் உட்காந்துருவான். அதே நேரத்தில் இந்த விதி அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராம் நம்ம என்னதான் நடக்கும்னு நினைச்சாலும் அவன் அப்படி எழுதுனா தான் குணமாகும் அப்படின்னு மனசுல இருந்தால் இது கவலை வருமா? நமக்கு வராது. எல்லாம் லட்சக்கணக்கு போயிட்டு 5 கோடி செலவு பண்ணிட்டேனே, எங்க பாப்பா போயிட்டாரு இப்படின்னு ஆட மாட்டோம். என்ன செய்வோம், நம்ம சக்திக்கு உட்பட்டு செஞ்சோம், அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறையா இருந்திருக்குது, அவ்வளவுதான் விஷயம் போடும் அப்படின்னு சொன்னா கவலை வருமா? அப்ப நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், அது பல கோடிகள் நமக்கு கிடைக்கும் நினைச்சு ஒரு கையில எடுக்கிறோம், அப்படியான வாய்ப்புகள் தான் நல்லா தெரிஞ்சிச்சு, சூழ்நிலை லாபம் கிடைக்கும் நம்ம கணக்கு பண்ணணும், ஒரு செகண்ட்ல மாதிரி நஷ்டமாயி போச்சு. இப்ப என்ன செய்வான், தள்ள வச்சு உட்காந்துருவோம், போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. அதே நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. எப்படி இருக்குது, நம்ம என்னதான் செஞ்சாலும் நடக்கும், ஆனாலும் அவன் எழுதவில்லை என்றால் நடக்காது அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருந்தால் இந்த இழப்பு அப்படி குசுன்னு போயிடும். சரி நம்ம என்ன செய்ய, நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிட்டோம், நம்ம கணக்குக்கு ஏதோ லாபம் கிடைக்கும் தெரிஞ்சிச்சு, அவன் எழுதி வைக்கலையே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி இல்லையே, அல்லாஹ்வுடைய இப்படி போயிட்டு இருப்பான், பைத்தியம் முடிக்காது, மண்டலாக மாட்டான், இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடுவான். இந்த மாதிரி இல்லைன்னா என்ன செய்வான், பல நாட்கள் அதை நினைச்சுக்கிட்டே அவனுடைய வருங்காலத்தை வீணாக்கிடுவான். அதான் விதி. இதனுடைய நன்மை என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கிற காரணத்தினாலதான் நம்மள தற்கொலை செய்யறவன் கம்மி, முஸ்லிம்கள்ல தான் தற்கொலை செய்யறவன் கம்மியா இருக்கிறான், பைத்தியக்காரங்களும் கம்மியா இருக்கிறான். யாரு விதியை நம்பாம இருக்கிறான்னு அந்த முஸ்லீமுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். முஸ்லீம் இந்த மாதிரி பைத்தியம், ஆக்சிடென்ட்ல பைத்தியம், மூளையில உறுப்புகள்ல சேதம் அடைஞ்சு பைத்தியம், அது ஒரு வகை பைத்தியம். அது இல்லாத பைத்தியம், கவலையில வர்ற பைத்தியம், துக்கத்துல வர்ற பைத்தியம், பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய பைத்தியம் இருக்குல்ல, அது முஸ்லீம்களுக்கு வரவே வராது. ஏன் வராது, அவன் தெளிவா இருக்கிறான், நான் நினைச்சது நடக்கும் நினைச்சாதான் எனக்கு பைத்தியம் வரேன், நான் நினைச்சபடி நடக்கவும் செய்யலாம், அல்ல வேற மாதிரி நாடினா நடக்காமலும் போகலாம், இப்ப எனக்கு பைத்தியம் வராது. நடக்காட்டாலும் பைத்தியம் வராது, நடந்தாலும் ஆணவம் வராது. அந்த வாசம் அப்படி இருக்கிறான். எதற்கு, நடந்ததற்கு நீங்கள் ஆணவம் மமதை கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இழந்ததற்கு கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த விதி. இந்த விதி நன்மையை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர
என்ன செய்யக்கூடாது, அதில் போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து இது ஒரு விஷயம்.